யோனாவின் அடையாளத்தை தவிர ஆண்டவரே யோனா நினிவே மக்களுக்கு மனமாற்றத்தின் அடையாளமாயிருந்தார். இறைவனின் திட்டத்தை மறுத்து இறைவழி செல்லாமல் தன் வழியே செல்ல ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீரும் வழியிலே அவரை இழுத்து கொண்டீர். நினிவே மக்களின் மறுவாழ்வுக்காக யோனாவை நீர் அடையாளமாய் வைக்க நினைத்தீர். தெய்வமே, இடையர்களுக்கு ஆண்டவரின் பிறப்பின் செய்தியை வெளிப்படுத்த வானதூதர்கள் அவர்களிடம் சென்ற பொழுது தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு அடையாளம் என சொல்ல வைத்தீர். தீவன தொட்டி மாடுகளுக்கு உணவு வைக்கும் இடம். நீர் உண்மையாகவே எங்களுக்காக வாழ்வு தரும் உணவாக மைய படைக்கிறீர் என்று சுட்டி காட்டுகின்றேன். என் சதை உண்மையான உணவு என்று அர்ப்பணிக்கின்றீர் என்பதை ஒரு அடையாளமாக மாட்டுத் தொழுவத்தில் அதை வைத்தீர். அவமானத்தின் சின்னம் கொலை கருவி என்று கருதப்பட்ட சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக அடையாளமாக வைத்திருந்தீர். ஆண்டவர், எங்களையும் ஒரு அடையாளமாக இந்த உலகில் நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, அன்பிலே, சமாதானத்திலே, பரிசுத்தத்திலே, விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயனுள்ள ஒரு அடையாளமாய் வாழ, அதன் வழியாக சாட்சி மிகுந்த வாழ்வு இந்த நாள் முழுவதும் வாழ வழிகாட்டு.